அடுத்த செய்தி உங்கள் மாவட்டத்தை சார்ந்ததா. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகில் இருக்கக்கூடிய இரட்டை தாழை முனீஸ்வரர் ஆலயம். இங்கே ஒரு கூரைக்கோட்டாயில் 100 வருஷமாக கூட அந்த கோயில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கட்டடம் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வனப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் இடிச்சிருக்காங்க. இது அந்த பக்தர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு அம்மன் கோயிலுக்கு இதே போல் ஒரு அச்சுறுத்தல் வந்தபோது இந்து முன்னணி சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனாங்க. இப்போ இதே போல் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? வனத்துறை எப்போ வந்தது சார்? கேள்வி. வனத்துறை எப்போ வந்தது? எனக்கு வருஷம் தெரியல. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால ஏதாவது இந்த மக்கள் எத்தனை ஆண்டுகளமாக இங்க இருக்கிறார்? இந்த கோயிலே 100 ஆண்டுக்கு மேல ஒரு இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு நடக்கிறது என்றால் வனத்துறை அதை மதிக்கணுமா வேண்டாமா? சரி, அங்க கோயில் கட்டணும்னு உடனே யாரு அனுமதி கொடுக்குறது? அறநிலைத்துறைக்கும் வனத்துறைக்கும் டிஸ்பியூட் நடந்திருக்கு. டிஸ்பியூட் நடந்து செட்டில் ஆயிருக்கு. அறநிலைத்துறை இப்போ 2 துறை தானே, மக்கள் இல்லை. அறநிலைத்துறை தான் இந்த கோயிலை உருவாக்குது. பாலாலயமே ராமநாத சுவாமி கோயிலேருந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அறநிலைத்துறையினுடைய அனுமதியோடு தான் இது நடந்திருக்கு. அரசாங்கத்துல 2 துறைங்கிறது, இன்னொரு துறை மீது ஒரு துறை நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும்? இது முதல் கேள்வி. 2வது, எது இல்லீகல் என்கரோச்மெண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்க, ஏதோ ஒரு கட்டடமோ ஏதோ அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அது வனத்துறையினுடைய எல்லைக்குள் இருந்தாலும் கூட வனத்துறை தானாக போய் ஒரு கட்டடத்தை இடிக்க முடியாது. ஆகவே இடித்த அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அவங்க எய்தர் தே பி சஸ்பெண்டட் ஆர் டிஸ்மிஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர். இந்த விஷயம் வரணும். ஏன்னா அந்த பகுதியில மதமாற்ற பகுதி அந்த இடத்துல நடக்கிறது. நீங்க ஹிந்து மீனவர்கள் இருக்கிற பகுதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி, கிறிஸ்தவ மீனவர்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி. நீங்க கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துல பெரும்பான்மை பாம்பன் மண்டபம் பக்கம்தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மற்ற எல்லாம் ஹிந்து மீனவர்கள் தான். ராமேஸ்வரத்துல இருக்கிற, தனுஷ்கோடியில் இருக்கிற மீனவர்கள் பெரும்பாலும் ஹிந்து மீனவர்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கம் பாம்பன் மண்டபம் வந்தா கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த பக்கம் தேவிப்பட்டினம் அப்படி போக ஆரம்பிச்சிங்கன்னா ஹிந்து மீனவர்கள் தான் இருக்கிறாங்க. ஃபினான்ஸ் பண்ற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நாகப்பட்டினம் வந்தா முழுக்க முழுக்க ஹிந்து மீனவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப ஹிந்து மீனவர்கள் இருக்கிற இடத்தில் ஹிந்துக்கள் தங்களுக்கான ஒரு கோயில் கட்ட வேண்டி இருக்கிறது என்றால், அதை ஒரு வனத்துறை இடிக்கிறது என்றால், வனத்துறையில் என்ன காழ்ப்பு அங்கே இருந்தது யார்? இதுதான் என் கேள்வி. ஏன்னா அங்க இருக்கிற இதை வெறுமன 2 துறைகளுக்கு இடையே உள்ள ஒரு இதாக பார்க்காம உள்ள ரிலிஜியஸ் மிஸ்கிரீடியன்ட் எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இதை பத்தி ஒரு ஆய்வு அந்த மாவட்ட தலைவர், ராமநாதபுரம் மாவட்ட தலைவர், ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும். வனத்துறையை அந்த இடத்துல அவருடைய இது என்ன, ஏன் அவங்க ரெவன்யூட்ட ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் கலெக்டரேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் அவங்களாகவே நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படிலாம் கேட்டு அந்த வனத்துறை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹிந்துக்கள் ஏதோ இதை 2 துறைக்கு இடையில நடந்ததாக பார்க்காமல், இது ஏதோ ஒரு மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று பார்க்காமல், ஹிந்துக்கள் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதுக்கு நியாயம் கேட்க வேண்டும். இதுதான் நடக்கணும்னு நான் விரும்புறேன். பார்க்கலாம்.